SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவாகியிருக்கும் நிலையில் கட்சியின் தலைவர் விஜய் தமிழ்நாடு கவர்னர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். தற்போது 108 MLAக்களை கைவசம் வைத்துள்ள தாவேக பதவியேற்புக்கு முன்பாக விஜய் வென்ற 2 தொகுதிகளில் ஒன்றான திருச்சி கிழக்கு MLA பதவியை ராஜினாமா செய்வதால் 107 குறையும். இதனுடன் காங்கிரஸ் கட்சியின் 5 MLAக்கள் வழங்கிய ஆதரவு கடிதங்களும் சேர்க்கப்பட்டதால் தற்போது விஜய்க்கு 112 உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் தமிழக சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு அவசியமாக இருப்பதால் அந்த எண்ணிக்கையை எட்டாத சூழலில் ஆளுநர் உடனடியாக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க மறுத்ததாகவும் 118 உறுப்பினர்களின் உறுதியான ஆதரவு கடிதங்களை கொண்டுவர வேண்டும் என கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்த NTR, MGR ஆகியோர் முதலமைச்சராக பதவி வகித்த போது ஆளுநரால் அவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்ட சம்பவம் குறித்தும் அதன் பின்னர் நடந்தவை குறித்தும் இந்த தருணத்தில் அறிந்து கொள்ளலாம். தெலுங்கு திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் NT ராமராவ். 1982 ஆண்டு தெலுங்கு தேசம் கட்சியை தொடங்கினார். அப்போது ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கம் அதிகம் இருந்த போதிலும் 1983 ஆண்டு நடைபெற்ற ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி 46.3% வாக்குகளை பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. இதுவே ஒரு அறிமுக கட்சியின் அதிகபட்ச வாக்கு சதவிகிதமாக பார்க்கப்படுகிறது. 1984 ஆண்டு NTR இதய அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த நேரத்தில் நிதியமைச்சராக இருந்த நதேன்லா பாஸ்கர் ராவ் தனக்குத்தான் கட்சி MLAக்களின் பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறது என்றும் தன்னை ஆட்சியமைக்க அழைக்க வேண்டும் என்றும் அதிருப்தி MLAக்களின் பட்டியலை ஆளுநரிடம் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து அப்போது ஆளுநராக இருந்த தாக்கூர் ராம்லால் NTR ஆட்சியை கலைத்ததோடு பாஸ்கர் ராவிற்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனை அறிந்து அதிர்ச்சி அடைந்த NTR அமெரிக்காவில் இருந்து உடனடியாக நாடு திரும்பினார். பின்னர் தனக்கு ஆதரவான MLAக்களை அழைத்துக் கொண்டு டெல்லி சென்ற NTR குடியரசுத் தலைவர் மாளிகை முன்பு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். குடியரசுத் தலைவரை சந்தித்த NTR பெரும்பான்மை இல்லை என்ற நிலை வந்தால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட வேண்டுமே தவிர ஆட்சியை கலைக்கக்கூடாது என வலியுறுத்தினார். NTR நீக்கத்திற்கு எதிராக ஆந்திர பிரதேசம் முழுவதும் பெரிய அளவில் போராட்டங்கள் வெடித்தன. இது நாட்டையே உலுக்கியது. இதையெல்லாம் கருத்தில் கொண்ட அப்போதைய குடியரசுத் தலைவர் கியானி ஜெயில் சிங் மீண்டும் NTR ஆந்திராவில் ஆட்சி செய்யும்படி செய்ததோடு ஆளுநர் ராம்லாலை மாற்றி சங்கர் தயாள் சர்மாவை புதிய ஆளுநராக நியமித்தார். இப்படி ஆளுநரையே மாற்றிய பரபரப்பு சம்பவங்களும் அரங்கேறி உள்ளன. MGR 1977 ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனிப்பெரும் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனால் 1980 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் 37 இடங்களை திமுக காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றியது. இதனால் MGR தலைமையிலான அதிமுக அரசு மீது எதிர்க்கட்சிகள் கடுமையான நெருக்கடியை கொடுத்தன. மக்களவைத் தேர்தலில் தோற்றுப்போன கட்சிக்கு மாநிலத்தை ஆளும் தகுதி இல்லை என கூறி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் மத்திய அரசு ஆளுநர் மூலம் அரசியல் சட்டத்தின் 356வது பிரிவை பயன்படுத்தி MGR அரசை கலைத்தது. தமிழ்நாட்டுடன் சேர்த்து 9 மாநிலங்களின் ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆனால் நான் என்ன குற்றம் செய்தேன் என்ற ஒற்றை கேள்வியுடன் தேர்தலை எதிர்கொண்டு மறுமுறை MGR ஆட்சியை கைப்பற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. NTR, MGR, விஜய் என
சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களாக இருந்து முதலமைச்சரான மூன்றெழுத்து நடிகர்களுக்கும் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக நெட்டிசன்கள் இணையத்தில் பதிவிட்டு வருகிறார்கள். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.